பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 47. நான் ஃபர்ஸ்ட் தடவை படிக்கிறேன். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மா ஸ்வனுஸ்திதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். முன்னுரை வழங்கிய ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபாதத்துக்கு ஜெய். சொல்லுங்க. ஸ்ரேயான் சிறந்தது, ஸ்வதர்ம தனது சொந்த கடமை, குணக முறையின்றி செய்யப்பட்டாலும், பரதர்மாத் பிறரது கடமையை விட, சுன் அஸ்திதாத் பக்குவமாக செய்வது, சுபாவ நியதம் ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்ட கர்ம செயலை குர்வன் செய்வதால் ந ஒருபோதும் இல்லை, ஆப்னோதி அடைவது, கில்பிஷம் பாவத்தின் விளைவுகளை. திரும்ப சொல்லுங்க. மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட, முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. ஒருவரது தொழிற்கடமையும் பகவத்கீதையில் விதிக்கப்பட்டுள்ளது. முந்தைய பதங்களில் ஏற்கனவே விதிக்கப்பட்டபடி பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர்களின் கடமைகள் குறிப்பிட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ளன. பிறரது கடமையை ஒருவன் நகல் செய்யக்கூடாது. சூத்திரர்களால் செய்யப்படும் செயல்களில் இயற்கையாகவே கவரப்படுவன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னை பிராமணன் என்று செயற்கையாக பறைசாற்றிக் கொள்ளக்கூடாது. இவ்விதமாக ஒவ்வொருவரும் தங்களது சொந்த இயற்கைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பரமபுருஷருடைய தொண்டாக செய்யப்பட்டால் எந்த செயலும் இழிவானதல்ல. பிராமணன் கடமை சத்துவகுணத்தை சார்ந்தது என்பது உறுதி. ஆனால் சத்துவகுணத்தின் இயற்கையில் இல்லாத ஒருவன் பிராமணரின் கடமையை நகல் செய்யக்கூடாது. ஆட்சி செய்யும் சத்திரியர்கள் இழிவான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. தனது எதிரிகளை கொல்வதில் சத்திரியன் வன்முறையை கையாள வேண்டும். சில நேரங்களில் சத்திரியன் அரசியல் காரணங்களுக்காக பொய் சொல்ல வேண்டி வரும். அத்தகைய வன்முறையும் பொய்யும் அரசியலை விட்டு இணைபிரியாதவை. ஆனால் தனது கடமையை துறந்து பிராமணன் கடமையை செய்ய அவன் முயற்சி செய்யக்கூடாது. முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்காக ஒருவன் செயல்பட வேண்டும். உதாரணமாக, சத்திரியனான அர்ஜுனன் தனது எதிரிகளுடன் போர் புரிய தயங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அத்தகைய போர் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருக்காக நடத்தப்பட்டதால் இழிந்துவிடும் பயத்திற்கான அவசியம் ஏதுமில்லை. வியாபார களத்தில் கூட லாபம் பெறுவதற்கு ஒரு வியாபாரி சில சமயங்கள் பற்பல பொய்களை சொல்ல வேண்டி இருக்கும். அவன் அவ்வாறு செய்யாவிடில் லாபம் பெற முடியாது. சில சமயங்களில் ஒரு வியாபாரி கூறுவான், எனதருமை வாடிக்கையாளரே, தங்களுக்காக நான் லாபம் இல்லாமல் விற்கின்றேன். ஆனால் லாபம் இல்லாமல் வியாபாரி இருக்க முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். எனவே தான் லாபம் பெறுவதில்லை என்று ஒரு வியாபாரி கூறினால் அது வெறும் பொய்யாகும். ஆனால் பொய்களை சொல்வது தனது தொழில் கட்டாயமானதாக இருப்பதால் அத்தகைய கடமை விட்டுவிட்டு ஒரு பிராமணன் கடமையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு வியாபாரி எண்ணக்கூடாது. அது பரிந்துரைக்கப்படுவதும் இல்லை. தனது செயலால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்வதால் அவன் சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன் என்பது பொருட்டல்ல. பலதரப்பட்ட யாகங்களை செய்யும் பிராமணர்களுக்கும் சில சமயங்களில் மிருகங்களை கொல்ல வேண்டியிருக்கும். ஏனெனில் அத்தகைய யாகங்களில் சில சமயங்களில் மிருகங்கள் பலியிடப்படுகின்றன. அதுபோல தனது கடமையில் ஈடுபட்டுள்ள சத்திரியன் எதிரியை கொன்றால் அது பாவம் ஏதுமில்லை. 3வது அத்தியாயத்தில் இவ்விஷயங்கள் தெளிவாக விரிவாகவும் விளக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மனிதனும் யக்ஞ அல்லது முழுமுதற் கடவுளான விஷ்ணுவிற்காகவே செயல்பட வேண்டும். சொந்த புலனுச்சிக்காக செய்யப்படும் எதுவும் பந்தப்படுவதற்கு காரணமாகின்றது. முடிவு என்னவெனில், தான் பெற்றுள்ள இயற்கை குணத்திற்கேற்ப ஒவ்வொருவரும் செயலில் ஈடுபட வேண்டும். மேலும் முழுமுதற் கடவுளின் உன்னத காரணத்திற்கு தொண்டு செய்வதற்காக மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்பதில் அவன் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஓம் அக்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं
दधाति स्वपदान्तिकं वन्दे श्रीगुरुं श्रीराधपदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सकलरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकलगणललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्धा राधाकान्ता नमस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पार्षद्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ இன்னைக்கு 18வது அத்தியாயத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா லெவல்லையும் கூட ரொம்ப தவறாக புரிந்து கொள்றதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஸ்லோகங்கள் மாதிரி சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். ஸோ ஆன்மீகத்தவே கரெக்டாக நேர்படுத்தி கொண்டு போகிறது, வேறு மாதிரி புரிஞ்சுக்க வைக்கிறது, அந்த மாதிரி சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். அதில் இந்த மாதிரி 1-2 ஸ்லோகங்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிற நாட்டிக்கு நமக்கு எது உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி, எது ஆன்மீகம் அல்லாத விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே ஒரே மாதிரி அப்படின்னு பார்க்கணும், பிரிவுகள் இல்லாதது தான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான நம்பிக்கை, ஒரு விதமான கருத்துக்கள் அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ பகவத்கீதையில் சில ஸ்லோகங்கள் எப்படிங்க அப்படி பகவத்கீதையில் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற சொல்கிற ஸ்லோகத்தில் 1வது ஸ்லோகம் என்னென்னா, சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஷகன் கிருஷ்ணன் சொல்கிறது. அதாவது 4 வர்ணங்கள் நான் உருவாக்கினேன். சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம், சிருஷ்டிக்கிறது. ஸோ 4 வர்ணங்களை நான் சிருஷ்டி செய்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ அதுதான் நிறையா நாஸ்திகவாதிகள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனா நிந்திக்கிறது, நீங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, எப்படி கடவுள் பிரிவினை அப்படிங்கிறத உருவாக்குறார் அப்படிங்கிறது. ஆனால் இது இயற்கையே, சிருஷ்டி அப்படின்னா படைப்பிலேயே இப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே உண்மை. படைப்பிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. வர்ணங்கள்ங்கிறது பௌதீகமாக வாழ்க்கைக்காக, ஆசிரமங்கள்ங்கிறது ஆன்மீக வாழ்க்கைக்காக. ஆசிரமங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், சின்ன வயசில் எஜுகேஷன் கூட சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்க? பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனப்பிரஸ்தன், சந்நியாசி, இதெல்லாம் ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம், பிரம்மச்சாரி ஆசிரமம். ஸோ சம்டைம்ஸ் பிரம்மச்சாரினா என்னென்னா வேதிக் ஸ்டூடெண்ட், வேத மாணவன். அவர் ஒரு இடத்துல தங்கி படிப்பார். அந்த தங்கி படிக்கிற ஆசிரமம் அப்படிங்கிறது அது ஒரு ஆசிரமம். கிரகஸ்தர்கள் வீடு அப்படின்னு சொன்னால், வீடில் நம்ம பகவானெல்லாம் வச்சு அவங்களுக்கு வழிபாடெல்லாம் பண்ணி, அவங்களுக்கு பூஜைகள் பண்ணி, பிரசாதம் வழங்கி, இந்த மாதிரி பண்ணுறவங்க கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிரகஸ்த ஆசிரமம். வனப்பிரஸ்தன் அப்படின்னு சொன்னால் காட்டில் வாழ்கிறவங்க, அவங்களுமே வனப்பிரஸ்த ஆசிரமம். சந்நியாசி, இது எல்லாமே ஆன்மீகமான பிரிவுகள். ஆன்மீகமாக 4 பிரிவுகள் பிரிக்கிறாங்க. பௌதீகமாக 4 பிரிவு பிரிக்கிறாங்க. பௌதீகமாக 4 பிரிவு என்ன? பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. ஸோ இந்த 4 பிரிவுகள் தான் பௌதீகமாக மக்கள் பிரிக்கப்பட்டது. ஸோ இதை சொன்ன உடனே நமக்கு நிறைய தடவை என்ன கேட்பாங்க, எப்படி இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற நம்ம கேட்டிருப்போம் நிறையா. ஸோ பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், க்ஷத்திரியர்கள் அதை விட தாழ்ந்தவர்கள், அதை விட தாழ்ந்தவர்கள் வைஷ்யர்கள், அதை விட தாழ்ந்தவர்கள் சூத்ரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி ஏற்றத்தாழ்வை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பியூட்டி, அழகு என்னன்னா, கிருஷ்ணர் சொல்கிறத முழுசாக படிக்கணும்.
முழுசாக என்ன சொல்கிறாருன்னா, சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம்னு சொல்லிட்டு குண கர்ம விபாகஷகன்னு சொல்கிறார். இந்த பிரிவுகள் எப்படி வருதுன்னா, பிறப்பால ஜென்ம கர்ம அப்படின்னு சொல்லலாம். குண கர்ம அப்படின்னா அவர்களுக்கு உண்டான குணத்துக்கு ஏற்பவும் அவங்க செய்யற செயல்களுக்கு ஏற்பவும் இது பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்கிறார். அவங்களுடைய குணம் அப்படின்னு ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் கர்மம் செயல்கள். இந்த இடத்துல தான் நிறைய இடத்துல குழப்பம். அப்போ குணம்னா என்ன, கர்மம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாத நட்டிக்கு தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, சரிங்க. இதெல்லாம் குண கர்ம வந்தாலுமே, ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எது படித்தாலுமே உடனே நமக்கு வர்ற கேள்வி நான் யார் அப்படிங்கிறது தான். இது நம்ம எது படித்தாலுமே நமக்கு உடனே என்ன கேள்வி வரும்னா, நான் இதில் எது, நான் கிரகஸ்தனா, நான் பிரம்மச்சாரியா அப்படிங்கிற மாதிரி, நான் சூத்ரனா, நான் வைஷ்யனா, இல்லை சத்திரியனா, இல்லை பிராமணனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டா? வருமா வராதான்? ஆனால் இந்த கேள்விக்கு பதில் ஸ்ரீல பிரபுபாதர் அழகாக சொல்லிடுறார். கலோ சூத்ர சம்பவான்னு சொல்லிடுறார். கலியுகத்தில் பிறக்கிற எல்லாருமே பிறப்பால் சூத்ரர்களே. எல்லாருமே கலியுகத்தில் பிறக்கிற எல்லாருமே கலோ சூத்ர சம்பவான்னு கோட் வேற கொடுக்குறாரு. அப்புறம் என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னால், திருப்பியும் பிரபுபாதர் சொல்கிறாரு, நான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உலகம் ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறேன். அதோடைய நோக்கம் என்னன்னா, மக்களை பிராமண நிலைக்கு அவங்கள மேலே கொண்டு வர்றது. இப்போ பிராமணன்னா யாரு அடுத்த கேள்வி வரும். பிராமணன்னா அது ஒரு கேஸ்ட்டுங்களா அப்படின்னா இல்லை. பிராமணா அப்படின்னு சொன்னால் பிரம்ம ஜானாதி இது பிராமணா அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு 3 வியாபகங்கள் கொடுக்குறாங்க. இறைவன் 3ஆ நம்ம அவரோட ஒரு அன்பு பரிமாற்றம் வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு 3 எனர்ஜிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மேதி பரமேதி பகவான் இது சப்யத்தே அப்படின்னு சொல்கிறாங்க. 3 தன்மைகள் கூட வச்சுக்கலாம். கரெக்டாக தமிழில் என்ன வார்த்தைங்கன்னு தெரியல, 3 தன்மைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. பிரபுபாதர் அடிக்கடி எடுத்துக்காட்டு சொல்கிறது என்னென்னா, சூரியன் எடுத்துக்காட்டு சொல்வார். சூரியனோட கதிர்கள் நம்ம இங்கே ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சூரிய கிரகம் நம்ம பார்க்குறோம் கண்ணால். அந்த சூரிய கிரகத்தை கட்டுப்படுத்துகிற சூரிய தேவன். 3 பேர் வேற வேற. சூரிய கதிர்கள், சூரியன் கிரகம், சூரிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சூரியனை கட்டுப்படுத்துறவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கதிர்கள் நம்ம இங்கே உணர முடியும். இப்படி சூரிய கதிர்கள் எங்கும் நிறைந்திருக்கிறது. அது மாதிரி இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவருடைய சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது. அதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்றது. அப்போ பிராமணனா யாருன்னா, எல்லா பக்கம் இறைவன் இருக்கிறாருன்னு புரிஞ்சவங்க தான் பிராமணம். அது புரியாதவங்க பிராமணா இல்லை. ஸோ அடுத்தது பரமாத்மா. ஒவ்வொரு உயிர்கள் கூடயும் வழிகாட்டியாகவும், அதுக்கப்புறம் சாட்சியாகவும், மனசாட்சியாகவும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவர் தான் பரமாத்மா. அடுத்தது பகவான் அப்படின்னு சொன்னால் சூரிய தேவன் மாதிரி. இப்போ பரமாத்மா சூரியன் கிரகம் மாதிரி. அடுத்தது சூரிய தேவன் அப்படிங்கிறது பகவான். அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருக்கிற ஒரு நபர். அதுதான் முக்கியம். நபர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுதான் சம்டைம்ஸ் எப்படிங்க இந்த சூரியன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு பக்தர் அழகா இன்னொரு நமக்கு புரிகிற மாதிரி சொன்னார். இப்போ வீட்டில் குழந்தைகள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது வர்றாங்க. அம்மா குலாப் ஜாமுன் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுனோட ஸ்மெல்லு மட்டும் போகும், அந்த கதிர்கள் மாதிரி ஸ்மெல். அதுக்கப்புறமேலு குலாப் ஜாமுன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்மெல்லில் பார்த்து. கிச்சனுக்குள்ளே பார்க்குறாங்க, குலாப் ஜாமுன் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் சூரிய கிரகம் மாதிரி. அப்போது பார்க்குறாங்க, அடுத்த ஸ்மெல்லும் இருக்குது, பார்க்கவும் செய்கிறாங்க. ரெண்டுமே இது நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னது. பகவான் உன்னதமான ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குலாப் ஜாமுன் தான் பகவான் நினச்சக்கூடாது. ஸோ ரெண்டாவது பார்க்கவும் முடியுது குலாப் ஜாமுன், சுவாசிக்கவும் முடியுது. அது பரமாத்மா மாதிரி. சரி, பார்த்து சுவாசிச்சா மட்டும் போதுமா? அதை நீங்கள் எடுத்து வாய்க்குள்ளே போட்டால் தானே பூரணத்துவம் ஆகுது. ஸோ அதனால் பகவான்கிறது பூரணமானவர். ஸோ இப்போ குலாப் ஜாமுன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்குற ஃபீலிங்கும் சரி, அதோட ஸ்மெல்லு எல்லாமே பூரணமாயிடுது. இந்த மாதிரி 3 பிரிவு. ஸோ இங்கே எதுக்காக சொன்னோன்னா, இந்த பிரம்மன், அதாவது பிரம்மனில் நிலைத்திருக்கிறவங்க தான் பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் பண்ணுறவங்க எல்லாருமே சத்திரியர்களில் வராங்க. வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்கிறது வாணிகம் பண்ணுறவங்க.
மாடுகளை பராமரிப்பவர்கள், இவங்கெல்லாம் வைஷ்யர்களாக வராங்க. சூத்திரர்கள் சேவகர்களா, எல்லா மீதி இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேவை செய்பவர்கள் எல்லாருமே சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எங்கேயுமே மேல கீழே கிருஷ்ணர் சொல்லவே இல்லை, பிரிவுகள்னு சொல்றாரு. பிரிவுகள்னு சொல்லிட்டு ஒரு பிரிவும் இன்னொரு பிரிவுகளுக்கு சார்ந்து வாழக்கூடியவன் சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டு, இந்த 4 வர்ண ஆசிரமங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். இன்னொன்று இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்றார், மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்ததுன்றாங்க. ஸ்ரேயான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரேயான் அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க சிறந்தது. இதெல்லாம் நல்ல நல்ல டீப்பான ஸ்லோகஸ். அதாவது ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பல்தேவ் சுபத்ர மகாராணிக்கு உங்களுக்குன்னு தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள், பிரபா திருப்பி பொருளர் எழுதுறாரு, தொழிற்கடமைகள், ஆக்குபேஷனல் டியூட்டி, பௌதீகமான கடமைகள். ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்ட பௌதீகமான கடமைகளை தவறா செஞ்சாலும் பரவாயில்லை. எதுக்கு கம்பேர் பண்ணும்போது, உங்களுக்கு விதிக்கப்படாத வேறொருத்தருடைய கடமையை போய் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறது பதில், உங்கள் வேலையை தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க வேலையை நீங்கள் கரெக்டாக செய்கிறத விட. புரியுதா? என்ன புரிஞ்சுது? வைஷ்யனா இருந்து அந்த மாதிரி கடமைகள் இருக்கும்போது தேவையில்லாம் பிராமணர் கடமை போய் நான் பர்ஃபெக்டா பண்றேன் அப்படின்னு வேதத்தை கத்து அதை பண்றேன். கரெக்ட். ஸோ நம்ம பிரபு சொன்ன மாதிரி நம்ம வைஷ்யரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பிராமணர்களுடைய கடமையை போய் நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய பிரச்சனையான ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் வைஷ்யன் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்டாம்பை கொடுத்துட்டு நான் பிராமணன் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதுதான் வெளிய உலகத்துல பெரிய பிரச்சனை. அதே ஸ்டேட்மெண்ட் ஏக்கலைவன் அப்படிங்கறத அடுத்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவர் ஒரு சூத்ரன், அவரை எப்படி நீங்க வளரக்கூடாதுன்னு சொன்னீங்க, சத்திரியன் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாபிக் மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்ப ஈஸி. எப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. அதாவது இப்போ நம்ம இங்க சொல்றதுல சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம். ஒரு பிராமணர் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் அப்படிங்கிற. ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் நிர்வாகம், சத்திரியம் சொல்றோம். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க எல்லாருமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். பிஸ்னஸ்மென் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஒரு ஒர்க்கர், அவர் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டா போதுமா? அதுக்குன்னு போய் பரீட்சை எழுதணும், ட்ரெயின் ஆகணும். ட்ரெயினாக ஆகிக்கலாம். அந்த மாதிரி பிறப்பால் எல்லாரும் சூத்திரர்கள். அதுக்குண்டான ட்ரைனிங் எடுத்து அதை அவங்க மாறிக்கலாம். ஒரு பிராமணா அப்படின்னு சொல்லிடுற நிலைக்கு. ஏன்னா பிரபுபாதர் அதனால தான் இஸ்கான் ஆரம்பிச்சிருக்காரு. இஸ்கான் ஆரம்பிச்சதே எதுக்குன்னா எல்லாருமே பிராமண நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு. பிராமண நிலைனா என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின் இருக்கு. பிராமண நிலை அப்படின்னா முன்னாடி ஸ்லோகங்கள்ல இதுல எல்லாத்துலயுமே சொல்லுவாங்க. இதுதான் சமோ தமஸ் தப சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவச்சம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது யாரு பிராமணர், யாரு சத்திரியர், யாரு வைஷ்யர்னு சொல்லி நிறைய குழப்பம் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்றாங்க இந்த குணங்கள் இருந்தாதான் அவங்க பிராமணர். ஏன்னா குண கர்மன்னு சொல்லியாச்சு. அப்போ எந்த குணம் இருந்தா பிராமணர்? அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆத்தீகம் ஆகிய இயற்கையான தன்மைகள் பிராமணர்கள் செயல்படுகின்றனர். இந்த தன்மை இருந்தாதான் பிராமணர்கள். அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னதுல இந்த இடத்துல எழுதியிருப்பாரு, இந்த விதமான இங்க சொல்றாங்க, பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னை பிராமணன் என்று செயற்கையாக பறைசாற்றி கொள்ளக்கூடாது. யாரு? சூத்திரர்கள் செய்யப்படும் செயல்களில் இயற்கையாகவே கவரப்படுபவன். அப்போ இதுல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா புலன் கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. சமோ தம அப்படின்னா கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு. புலன் கட்டுப்பாடு ஒருத்தருக்கு இல்லாட்டி அவங்க பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அவர்கள் பிராமணர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை சொல்லுது. ஏன்னா
பகவத்கீதை எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அறிவியல் பூர்வமாக சொல்லுதுன்றதை நம்ம படிச்சுக்கணும். ஸோ அப்போது எப்படி நம்ம முன்னாடி பேசுமோ, ஐஏஎஸ் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படித்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணுன்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் நீங்கள் போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆகி அதிலிருந்து நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி எளிமையோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கு வரலாம். ஆனால் யூபிஎஸ்சி இப்போ போலி டாக்டர்ஸ்ன்னு இருக்காங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைங்க, ஆனால் டாக்டருக்குலாம் என்னால் படிக்க முடியல, நீட் எழுத முடியாது, எம்பிபிஎஸ் போய் படிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா வீட்டில் வர்றவங்களுக்கெல்லாம் நானே ஒரு மருந்தெல்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி இதையும் இடித்து சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடுங்க, இதையும் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா சளி சரியாக போயிடுங்க, அது போயிடுங்க, இது போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஏன்னா ஆசை. அவங்களுக்கு நானும் மெடிக்கல் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரங்களில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. எழுது போனீங்கனாலும் இதையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா 2 நாளில் சரியாக போகுங்கன்ட்டு நம்பி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. சரியாக போயிடுக்குமா? சில சமயம் போயிடுக்கும், ஆனால் பல சமயங்களில் பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் ஏங்க அப்படின்னா, நடக்காது, இப்படியே நடந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாத்தையும் போலி டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது மெடிசன் கொடுத்தாங்கன்னா, இந்த வீட்டு மருத்துவம் மட்டும் இல்லை, உங்களோட சில பேர்லாம் ரொம்ப அதில் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மெடிசன் கொஞ்சம் சாப்பிட்ருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதிலே அடிக்கணும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார்மசியில் போகும்போது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் ரெக்கமெண்டு. ஏன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. இது ஊருக்குள்ள உலக லெவலில் பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு தடவை ஒரு டிசீஸ், அது என்னது, அந்த எலியிலிருந்து ஒரு டிசீஸ் வரும், பிளேக். சரிங்களா? பிளேக்குங்கிறது ஒரு பெரிய டிசீஸாக இருந்தது ஒரு காலத்தில். 1800களில் பெரிய டிசீஸ், அப்படியே ஸ்ப்ரெட்டாக எல்லா பக்கம் போய் கிராமமாக மக்கள் இறந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் வெளிநாட்டில் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பிளேக் ஏன் பரவுதுன்னா பூனைனால தான் பரவுதுன்ட்டாங்க. பூனைனால தான் பரவுதுன்னு சொல்லிட்டு எல்லா பூனையும் பிடிச்சி கொண்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க இது பூனைனால இல்லை, எலினாலன்னு சொல்லிட்டு. எலியை நார்மலாக பூனை பிடிச்சி சாப்பிட்ரும். இப்போ எல்லா பூனையிலும் கொண்டுட்டாங்க, எலியை சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லை. அதனால எலி இன்னும் அதிகமாக பரவறக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பிளேக் பரவுனத கதையை கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. ஸோ அப்போது அறிவியலாளர்லேருந்து எல்லாருமே இதுதான் சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல்களில் தவறு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போது இங்கே இந்த பிரிவுகள் அவங்களுக்கு உண்டான கடமைகள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. தனது கடமையை கரெக்டாக செய்யறத விட, அதாவது தவறாக செஞ்சாலும் பரவாயில்லைன்றாங்க. தனது கடமையை தவறா, அதுதான் 2 தர்மம் சொல்கிறாங்க. ஸ்வதர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ என்னுடைய தர்மம், விகுணகனா தவறாக செஞ்சாலும் பரவாயில்லை, பரதர்மாத் பிறருடைய தர்மம், அதை ஸ்வனுஸ்தித பர்ஃபெக்டாக செய்கிறத விட. ஸோ நான் இதுவாக இருப்பேன், ஆனால் நான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பேன், இதுதான் தவறுன்றாங்க. ஒரு பையன் ஸ்கூலில் போகிறாரு, ஸ்கூலில் செய்ய வேண்டியது என்ன? படிக்க வேண்டியது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? படிக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். வேலைக்கு போ அப்படின்னு சொன்னால் நான் ஒழுங்காக படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருப்பேன்னு சொல்லுவாங்க. இங்கே விட்டால் அதை பற்றி யோசிப்பாங்க, அங்கே விட்டால் இதை பற்றி யோசிப்பாங்க. இதுதான் புத்த மதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய மெடிடேஷனில் இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிடும்போது சாப்பிடுங்க, தூங்கும்போது தூங்குங்க, விளையாடும் போது விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்களோ அப்போ அந்த செயல் செய்யுங்க. இந்த செயல் செய்யும்போது இதை விட்டுட்டு வேறு செயலை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பர தர்மா அப்படின்னு சொல்லும்போது நாம் யாராக இல்லையோ அதுவாக நம்ம கற்பனையில் நினச்சிட்டு அந்த தர்மத்தை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையில் தான் மாட்டிக்கும். இது என்ன, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் கம்பேரிசன் அப்படிங்கிறத மீன். நம்மளோட டிவோட்டிஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு பக்திக்கு வருவோம் ஆரம்ப காலத்தில் வந்த உடனே இது நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்.
அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துவாங்க. ஏன்னா கோயிலில் போனீங்கன்னா நிறைய காவி வீடுலாம் போட்டிருக்காங்க, நீங்கள் அவங்க கூட போய் சேர்ந்தீங்கன்னா நீங்களும் சாமியார் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பெரியவங்களுக்கு இருக்கும், நீங்கள் அதிகமாக கோயிலுக்கு போகாதீங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சாமியார் ஆகிடுவீங்க, கோயிலுக்கு போகாதீங்க. சரி, நாங்கள் போகும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அதிகமாக போகாதப்பா சன்னியாசி ஆகிடுவேன். அப்போ தான் சன்னியாசிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க, அது ஒரு பெரிய பொசிஷன். அவ்வளோ சீக்கிரமாக நம்மளாம் சன்னியாசி ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஸோ நம்ம வந்த உடனே இருக்கிறதுலே உயர்ந்த பக்தர் யாரோ அவரை பார்த்துட்டு அவரை மாதிரியே நம்ம இமிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவரு கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிவிட்டு நான் அவர் மாதிரியே பண்ணணும். ஒருத்தர் வந்து 16 மாலை ஒரே இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுறாரு, நானும் ஒரே நாளில் 16 மாலை ஜபம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறதா பிரச்சனை. இன்ஸ்பிரேஷனல், ஓகே அவர் நல்லா ஜபம் பண்ணுறாரு, சேன் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு நாள் நான் சேன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது இன்ஸ்பிரேஷன். அவர் உட்காந்தே சேன் பண்ணுறாரு, நானும் உட்காந்தே சேன் பண்ணணும் அப்படின்னா அது இமிட்டேஷன். இதுதான் குழந்தைகள்லேருந்து பெரியவர்களுக்கு ஒரே பிரச்சனை. நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க மாட்டாங்க, இமிட்டேட் தான் பண்ணுவாங்க. இன்ஸ்பிரேஷன் இமிட்டேஷனுக்கு வித்தியாசம் புரியுது இல்லைங்க? இன்ஸ்பிரேஷன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு ஊக்கத்தை எடுத்துட்டு நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் ஆகணுன்றது. இமிட்டேஷன் அவங்க மாதிரியே நான் செய்யணுங்கிறது, வெளிப்புறமாக செஞ்சு கட்டுவாங்க. ஸோ அப்போது ஒருத்தங்க வந்து பூஜா நிறையா ஒரு உயர்ந்த பக்தராக இருக்கிறார், சன்னியாசியாக இருக்கிறாரு, இல்லாட்டி காவி போட்டுருக்காங்கன்னா அவங்க கூட போய் சேராதீங்க, அவங்கள மாதிரி ஆகிடுவீங்க. சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் அவங்கள மாதிரியே நான் ஆகணும்னு நினைப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆன்மீகவாதிகள் அவங்களோட அசோசியேட் நிறைய பண்ணணும், ஆனால் அவங்க எல்லாருமே ஆன்மீகவாதிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் போனீங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸ் சொல்லி தருவாங்க, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்போம், எல்லாருமே மேக்ஸ் படிச்சிருப்போம். ஆனால் எத்தனை பேர் வந்து மேத்தமேட்டிஷியன் ஆகிட்டோம்? மேக்ஸ் படித்தவங்க எல்லாருமே மேத்தமேட்டிஷியன் ஆகிறதில்ல, ஃபிசிக்ஸ் படித்தவங்க எல்லாருமே ஃபிசிசிஸ்ட் ஆகிறதில்ல, கரெக்டுங்களா? இங்கிலீஷ் படித்தவங்க எல்லாருமே இங்கிலீஷில் போயம் அது இதெல்லாம் எழுதி படிக்கிறதில்ல. ஆனால் வாழ்க்கைக்கு அது பேசிக்காக கொஞ்சம் தேவை. அந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஆன்மீக விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் அவங்க கிட்ட போய் பேசினாவே நம்ம ஆன்மீகமாக மாறிடுவோன்னு பயம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு பயம் வெளியே படுற பயம், அது வெளியேறவங்களுக்கு பதில், அது சொல்லியாச்சு. நமக்கு என்னென்னா அவங்கள மாதிரியே நான் செய்யணுங்கிற எண்ணம், அதுதான் கம்பேரிசன். இதனால தான் பெரிய பிரச்சனை வருது. முன்னாடி காலங்களில், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷனில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பேரிசனே இருக்காது. ஏன்னா எல்லாருமே கிராமங்களாக சுற்றி குட்டியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போது நகரங்கள் வந்ததுக்கு அப்புறமேல என்னென்னா எல்லாருமே ஒருத்தங்களை பார்த்து அந்த மாதிரி நான் மாறணும் அப்படிங்கிற ஆசை வரும். இந்த மாதிரி நான் கார் வாங்கணும், இந்த மாதிரி நான் வீடு வாங்கணும், இந்த மாதிரி நான் பேசணும், இந்த மாதிரி நான் பார்க்கறதுக்கு இருக்கணும், யாரை நம்ம பார்க்குறோமோ அவங்கள மாதிரியே இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க டிவியில் போட்டு, இந்த மாதிரி முடி வேணுமா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. உலக அழகி அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. உலக அழகி மாதிரியே உங்களுக்கு ஒரு முடி கிடைக்கும், உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கண்ணு கிடைக்கும், உங்களுக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு பல்லெல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த பேஸ்ட் போட்டு வளர்க்குனீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. யாருக்காச்சும் அந்த மாதிரி பேஸ்ட் போட்டு ப்ரஷ் பண்ணி அந்த மாதிரி நமக்கு பல்லு மாறி எடுக்கா? ரியலாக போனால் அவங்க பல்லே அந்த மாதிரி இருக்காது. ஆனால் இதுதான் வந்து மாயை. எது இல்லையோ அதுவாக கற்பனை செய்யப்படுறது. இதுதான் கம்பேரிசனால் வர்ற பிரச்சனைகள். இந்த கம்பேரிசன் பண்ணி தான் மொத்த மார்க்கெட்டிங்குமே நடக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகம்னா நம்ம கூட நம்மளவே கம்பேர் பண்ணணும். நேற்றை விட இன்னைக்கு நான் ஆன்மீகத்தில் வளர்றேனா இல்லை அதே நிலையில் இருக்கிறேனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்தர் அழகாக சொன்னாங்க. இது எப்படின்னா, ஆன்மீகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருமே ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தேகினோ அஸ்மின் யதா தேகன்னு சொல்லி, தேகத்தில் வாழ்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே யூனிக், தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜீவாத்மா மேலே இன்னொரு ஜீவாத்மா இருக்காது. ஒரு பழமொழி இருக்குது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், இத்தனை பேர்த்துக்கு ஒவ்வொரு முகம் இருக்குது. ஒரே மாதிரி முகம் இன்னொருத்தருக்கு இருக்கா?
ஒரே மாதிரி முகம் இன்னொருத்தருக்கு இருக்கா? அப்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா ஒரே மாதிரி இன்னொருத்தருக்கு முகம் இல்லாட்டி ஒவ்வொருத்தருடைய அகமும் வேற வேற தான், ஒவ்வொருத்தருடைய மனசும் வேற வேற தான். அப்போது ஒவ்வொருத்தருமே தனித்துவம் வாய்ந்தவர். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்மீகத்தில் முக்கியமான பாயிண்ட். இதை புரிஞ்சுட்டு நான் என்னோட ஆன்மீகத்தில் வளரணும். இதே தான் ஆன்மீக நம்ம பேசுவோம் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தாலுமே ஒரே மாதிரி நம்ம பிரபுபாத் சொல்லியிருக்கார் 16 மாலை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், இந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னா ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஒவ்வொருத்தருமே தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்களே தவிர அவர்கள் மாதிரி இவங்க இருக்க முடியாது. இருக்கணும்னு முயற்சி பண்ணும்போது தான் பிரச்சனை. இது எப்படின்னா, நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு மெடிசன் தருவாங்க, ஒவ்வொரு காம்பினேஷனில் தருவாங்க. அவருக்கும் அதே பிரச்சனை தான் வந்தார், நானும் 2 பேரும் காய்ச்சல் போய் சப்மிட் பண்ணுறோம். அவருக்கு கொடுத்த மருந்தே தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அடம் பிடிக்க முடியாது. ஏன்னா உங்களோட உடல் வேறேங்க. ஆயுர்வேதத்தில் போனீங்கன்னா சொல்லுவாங்க 3 விஷயங்கள் சொல்லுவாங்க, வாத்தா பித்தா கப்பான்னு சொல்லிட்டு. இது 3 வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால் வேறு வேறு காம்பினேஷனில் கொடுக்கறது தான் உண்மையான மருத்துவம். எல்லாத்துக்குமே ஒரே மருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நவநாகரிக மருத்துவம். அது இல்லை, வேத மருத்துவம் எப்பவுமே ஒத்துக்கிறது இல்லை. ஒரு மனுஷன்னா அவங்களுக்கு வேறு, அவங்களுடைய உடல் வேறு, அவங்க உடலுக்கு எது தேவையோ அதை கொடுத்தாதான் மருத்துவம். அதனால் அப்சர்வேஷன் தான் நிறையா இருக்கும். அதுக்கப்புறமேல் தான் மருந்து கொடுப்பாங்க. நிறைய அவங்கள அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மருந்து சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான மருத்துவம். இங்கே எப்படி மாறிடும்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க கூட மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறீங்க, ரொம்ப பிரச்சனை, இருமல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. டாக்டர் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை கூட கேட்க மருந்து எடுத்து கொடுத்துட்டாரு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கும். நம்ம ஒரே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்கோம், அவர் உங்களை என்னன்னு கூட கேட்காம மருந்து எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் கரெக்ட், டாக்டர் கரெக்டாக தான் பண்ணியிருப்பார் நம்புவீங்களா? நீங்கள் என்னங்க கேட்கவே இல்லை பிரச்சனை அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்த உடனே ஆன்மீகத்தில் அதே மாதிரி தான். நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்தியை எடுத்துக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இதுதான் சொந்த கடமைகள். சொந்த கடமைகள்னால் எனக்கு எது வருமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த கடமைகள்லேருந்தே பகவானை சேர்த்திட்டு அதிலிருந்து தான் நம்ம பகவானை அடையிறதுக்கு முயற்சிக்கணும். இதில் எதுக்காக இந்த பிரச்சனைகள் வரும்னா, வெளி உலகத்தில் தலை, அதுக்கப்புறம் வயிறு, கரங்கள், கால்கள் இப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே பகவத்கீதையை முழுசாக படித்தாதான் நல்லது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட தர்மத்தை தப்பாக பண்ணால் கூட பரவாயில்லை மற்றவங்களோட தர்மத்தை பண்ணுறதை விட அப்படின்னு சொல்கிறார். இது 47வது ஸ்லோகம் 18வது அத்தியாயத்தில். கொஞ்சம் ஸ்லோகங்கள் அப்படியே தள்ளி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகன்றவர் மாற்றிடுவார். உன்னோட தர்மம் மற்றவர்களோட தர்மத்தை எவ்வளோ டீட்டெயிலாக பேசினார், கரெக்டுங்களா? இது எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் ஸ்லோகங்கள் தள்ளி கிருஷ்ணன் சொல்லுவாரு, எல்லா தர்மத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட மாம் ஏக்கம் சரணம் ரஜா, என்கிட்ட சரணகதி அடைஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தில் என்ன குர்வம் நாப்னோதி கில்பிஷம்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இயற்கைக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செஞ்சா அவனுக்கு பாவ விளைவுகள் என்றும் பாதிக்கப்படுவதில்லை என்றார். பிரபுபாருடைய பொருளுரை தான் இதாக இருக்கும். ஏன்னா நிறைய பிஸ்னஸ்மேன் இருப்போம். பிஸ்னஸ்மேன் பொய் சொல்றது இயற்கை தான். நமக்கு நிறைய பார்கெயின் பண்ணுவோம், கரெக்டுங்களா? பார்கெயின்னா பேரம் பேசுறது. பேரம் பேசும்போது அந்த வியாபாரி என்ன சொல்லுவோம், சரிங்க உங்களுக்காக லாபமே இல்லாமல் தர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். பிரபுபாத் எழுதுறார், அது பொய், அது உறுதியாக பொய்ன்றார். பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்றார், நானும் ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லுவார் நிறைய இடத்துல, சரிங்களா? ஸோ அது பொய். ஆனால் அந்த பொய் அவனுடைய விதிக்கப்பட்ட கடமை, அதனால அவனுக்கு பாவ விளைவுகள் வராது. சத்திரியன் கொல்லுவான். போலீஸ்காரர் இதில் ஜட்ஜு கொடுத்துருவார் இவருக்கு மரண தண்டனைன்ட்டு. கடைசியாக அவரை கொண்டு போய் தூக்கில் தொங்க விடுறது போலீஸ்காரங்க தொங்குவாங்க. ஸோ போலீஸ்காரர் தூக்கில் போட்ட நாட்டிக்கு அந்த தூக்கு செய்கிறவருக்கோ அந்த ராடை இழுக்கிறவங்களுக்கோ தண்டனை வராது. கவர்மெண்ட்லேயே அவங்க கடமையை செய்கிறாங்க, மேலே கொடுக்கப்பட்ட கடமையை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பாவ விளைவுகள் வராதுன்றாங்க. ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட். ஸோ உங்களுடைய கடமைகளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாவ விளைவுகள் அவங்கள பாதிக்காதுன்றார் இந்த இடத்துல. அதுவே திருப்பி கொஞ்ச நாள் என்ன சொல்கிறாரு, எல்லா கடமைகளையும் விட்டு எரிஞ்சிரு,
சர்வதர் மாம் ஏக்கம் சரணம் வச்ச அகம் துவம் சர்வ பாப்பைப்பியோ, உன்னுடைய பழைய சேர்த்து வச்ச பாவங்கள் கூட நான் அழிச்சிட்றேன்றது. கடமையை செய்யறதுனால பாவ விளைவுகள் வராதுன்றாங்க. அப்போது அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ எதனால பாவ விளைவுகள் வரும்னா, இந்த 4 விதிமுறைகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பாவ விளைவுகளுக்கு உண்டான ஆரம்பமே. ஸோ அதனால தான் பாவ விளைவுகள் வருது. இந்த விஷயங்கள் ஒவ்வொருத்தர் கூட நம்ம செயலாற்றும் போது நடக்கிற விஷயங்கள் எல்லாருமே கடமைகள். இந்த உலகத்தில் வாழும்போது செய்ய வேண்டிய கடமைகள். நிறையா பேர் டிவோட்டிஸ் ஆகிடுவாங்க. டிவோட்டிஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சின்சியராக ஆகிடுவாங்க. சொன்ன வேலையை கரெக்டாக செய்யணுன்ட்டு. ஒரு டிவோட்டி இருந்தாங்க, அவர் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல டிவோட்டி ஆனதுக்கப்புறம் உண்மை மட்டும்தான் பேசணும், இது மட்டும்தான் கரெக்டாக நடக்கணும். பேங்க்கில் வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா வேலையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஏங்க உங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் தான் முடிக்கணும், இல்லாட்டி பேங்க் கீழே போய்டும், அது போய்டும், அது போய்டுன்ட்டு. அவர் 7-8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரக்க ஆரம்பித்தாங்க. என்னங்க நான் டிவோட்டி ஆன நாட்டுக்கு என்ன எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் அவர் சொன்னாங்க, ஒருத்தர் கதை சொல்லி கொடுத்தாரு. இல்லைங்க, உங்களுக்கு நாரத முனிக்கும் அவருக்கு ஒரு பாம்பு சீடர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாம்பு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த தவிர நாரத முனி வருவார். நாரத முனிவர் வந்து அந்த பாம்புக்கு வந்து பக்தராக்கிடுவார். கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தா அந்த பாம்பு ரத்தமெல்லாம் சொட்ட சொட்ட பாவமாக இருக்கும். ஏம்மா இப்படி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவார், நான் இப்போ சாதுவாயிட்டேன். சாதுவான நாட்டுக்கு இப்போ எல்லாரும் என்னால் கல்லால் அடிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடினவங்களாம் இப்போ என் மேலே ஏறி விளாண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை சாது, உன்னை பக்தனாகணும்னு சொன்னால் உன்னை பாதுகாக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே அர்ஜுனர் சொல்லித்தரார். இது எதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்கிறாருன்னா, அர்ஜுனருக்கு வந்து இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, இவங்க கூட நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துடுறார். அப்போ ஐடியா வரும்போது சொல்கிறாரு, நீ ஒரு சத்திரியன், இந்த இடத்துல நீ சண்டை போடுறது தான் உண்மையான பொறுப்பு. நீ சண்டை போட மாட்டேன்னு சொல்லி வெளியே போகிறது உன்னோட பொறுப்புலேருந்து நீ தப்பி எஸ்கேபிசம். அது உன்னை கீழோகங்களுக்கு தான் கொண்டு சேர்த்துமே தவிர மேலோகங்களுக்கு சென்று சேர்த்தாதுன்னு சொல்கிறார். ரொம்ப சென்சிட்டிவாக கரெக்டாக கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய எண்ணத்தை புரிஞ்சு சொல்கிறார். நீ ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணி மேலே தப்பிச்சுக்கிறியா? இந்த 4 தர்மமே பௌதிக தர்மம் தான். இதுக்குள்ளே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத. இதிலிருந்து நீ தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டினா நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து பரதர்மா. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க பரோதர்மான்னு இன்னொன்று சொல்லுவாங்க, அது வேற. பரோதர்மான உயர்ந்த தர்மம்னு சொல்றது வேற. அது வந்து பகவானுக்கு சேவை செய்யறது. இதிலிருந்து தப்பிக்கணும்னா நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு உன்னால முடிஞ்ச சேவையை செய், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லித்தரார். அப்போ நாம ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருந்துட்டு நம்மளால என்ன பக்தி பண்ண முடியுமோ அதை தெளிவா பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆரம்ப நிலையில வரும்போது ஒருத்தங்க 1 மாலை நீங்க ஜபம் பண்ணாலும் தொடர்ந்து 1 மாலை நீங்க ஜபம் பண்றது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். ஒரு நாள் 16, ஒரு நாள் ஒண்ணுமே இல்லை, இன்னொரு நாள் 32, இன்னொரு நாள் 1 அப்படின்னு சொல்றவங்க மனத்தோட கட்டுப்பாட்டுல தான் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 1 மாலை ஜபம் பண்ணி 1 ஸ்லோகம் படிச்சு தன்னால முயன்றது பகவானுக்கு பூ வைக்கணுமா அதை பண்ணாலுமே தொடர்ந்து பண்ணிட்டே போக போக அவங்களுக்கு வந்து அதிலிருந்து ஒரு சுவை கிடைச்சு அவங்க பக்தராக மாறுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம மற்ற பக்தர்களை பார்த்து அவங்க கூட கம்பேர் பண்ணி இமிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா அப்படி போகாமல் கீழே தான் போவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. தனக்கு எது முடியுமோ அந்த கடமையில் இருந்துட்டு அதில் இருந்து பக்தி பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, கடைசியாக முடிவு என்னவெனில் தான் பெற்றுள்ள இயற்கை குணத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் செயலில் ஈடுபட வேண்டும். மேலும் முழுமுதற் கடவுளின் உன்னத காரணத்திற்கு தொண்டு செய்வதற்காக மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்பதில் அவர் உறுதியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுதான் பர்பஸ். பர்பஸ் என்னன்னா, நமக்கு மெட்டீரியலாக என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, இல்லாட்டி நிறைய பேர் காரணங்கள் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கல்யாணமாய் குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுங்க அதனால பக்தி பண்ண முடியாது, எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது அதனால பக்தி பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய இது இருக்கும்.
ஸோ நீங்க பக்தினா இவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பண்ணாலும் அது டிவோஷன் தான். ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. அதுதான் கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்குறாரு, அதுதான் பிரபுபாதர் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்தந்த கால நேர சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க, அதுதான் பக்தி. பிரபுபாதர் வந்து நிறைய போனார். இங்கிருந்து அமெரிக்கா போய் சொல்லிக் கொடுத்தாரு. அமெரிக்கா போய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. சம்டைம்ஸ் வெளியே இருக்கவங்கள கேட்டிருப்பாங்க, என்னங்க இஸ்கானில் பீட்சா பர்கர் நூடுல்ஸ் அதெல்லாம் சமைக்கிறீங்க, பெருமாளுக்கு நாங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் கொடுப்போங்க, எப்போங்க பெருமாள் பீட்சாலாம் சாப்பிட்றக்க ஆரம்பித்தார்? பிரபுபாதர் சொல்ல, பகவான் ஏன் பீட்சா சாப்பிடக்கூடாது, அன்போடு கொடுத்தா ஏற்றுக்கிறேன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடுன்னு எங்கேயா சொல்லியிருக்காரு? கிருஷ்ணருக்கு வந்து பால் ரொம்ப பிடிக்கும், பால் சாதம் மட்டும்தான். எனக்கு வந்து பிரியாணி. ஸோ இதுதான் புலன் இன்பம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே அதுதான் பிரபுபாதர் சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து யூனிவர்சலாக போய் கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். பக்திங்கிறது எல்லாத்தோடைய பர்த் ரைட், பிறப்புரிமை. இதுதான் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பக்தி பண்ணலாம். எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸுக்கு மேலே, அவங்களுடைய தர்மங்களுக்கு மேலே அவங்க பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பிரபுபாதர் போய் சொல்லித்தரார். ஒவ்வொருத்தருமே சொல்கிறார், அவங்கவுங்க நிலையில் போய் சொல்லித்தரார். ஒரு மாதாஜி வந்து சமைக்கிறதுக்கு வர்றாங்க. சமைக்கிறதுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாம் உட்காந்து காய் கட் பண்ணிட்டுருக்காங்க. பிரபுபாதர் வந்து சன்னியாசி, வைஷ்ணவத்துலேயும் அவர் உயர்ந்த சன்னியாசி, அவர் வந்து காய் கட் பண்ணிட்டுருக்காங்க. உடனே நடுவில் கேட்குறாங்க பிரபுபாதர், நான் போய் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு கேட்குறாரு. பிரபுபாதர் பார்க்குறாரு, பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிற காய்கறி வெட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க போய் நான் தம் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து ஒரு மாதாஜி கேட்குறாங்க. பிரபுபாதர் என்ன சொன்னார் தெரியுமா? வரும்போது கை கழுவிட்டு வந்து திருப்பி காய் வெட்டுங்கன்னு சொன்னார். அதுதான் அவங்களோட நிலையிலிருந்து அவங்கள பக்தியில் ஈடுபடுத்துறது. நீங்கள்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பல, அவங்க நிலையில கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்க கொடுத்து அவங்கள்ட்ட அப்படியே மேலே ஏற்றிட்டு போறாரு. இதுதான் பக்தி. இதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அனாவசியமாக தேவையில்லாமல் வேற ஒருத்தங்களுடைய கம்பேர் பண்ணி நம்ம மன வருத்தப்பட்டு பக்தியையும் பௌதீக கண்ணோட்டத்தில் பார்க்கறத விட்டுட்டு, பக்தினா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பகவானுக்கு செய்கிறதுங்கிறது சந்தோஷமாக இதை பகவான் ஏற்றுக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுறது தான் பக்தி. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா. இப்போ பகவான் சொன்ன மாதிரி நம்ம குண கர்மப்படி ஆக்சுவலாக இப்போ கலியுகத்தில் யாரும் அது மாதிரி கரெக்டாக இருக்க முடியாது வர்ணத்தில். இப்போ சப்போஸ் நான் உதாரணத்துக்கு ஒரு அசம்ஷன், நான் ஒரு இதெல்லாம் இருக்கிறேன், அதாவது வைஷ்ணவ இருக்கேன், நான் பிராமணனா உயர்றதுக்கு ட்ரை பண்ணலாமா பண்ணக்கூடாது? அதுதான் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையுமே நம்ம பிராமண நிலைக்கு கொண்டு வரணுன்றார். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சமோதபோ சௌச்சம் ஆர்ஜவம் அப்படின்னு சொல்றாங்க. சமோதபா தபா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. தபா அப்படின்னா தவம் அப்படிங்கிறது பிராமணனுக்கு உண்டான ஒரு குணம். அப்போ இப்போ இஸ்கான்ல பிரபுபாத் கிரியேட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, தவம் நம்ம இஸ்கான்ல என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பிராமண நிலைக்கு உயர்த்தணும், அதுக்கு தான் இஸ்கான்ங்கிற ஒரு இயக்கத்தை கிரியேட் பண்றாரு. தவம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேட்டனாட்டிக்கு தவம் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய வாழ்க்கையில வர்றது? கரெக்ட், காலையில் எந்திரிக்கிறதா தவம் அப்படின்னு பிரபுபாத் சொல்றாரு நிறைய இடத்துல. உங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட தவம் என்னன்னா, காலையில ஃபிக்ஸ்டா 4 மணிக்கு எந்திரிக்கிறது, இதுதான் தவம். சில சமயம் நம்ம இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள், இந்த மாதிரி விஷயமெல்லாம் கண்ட்ரோலிங் த சென்சஸ், புலன்கள். தமா சமா அப்படின்னா அமைதி, தமா அப்படின்னா கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்துதல்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நான் தவிர்ப்பேன், கட்டுப்படுத்துற குணம். வைஷ்யா அதெல்லாம் பண்ண மாட்டார், சத்திரியா பண்ண முடியாது, ஆனா பிராமணனா இருக்கும்போது தான் பண்ண முடியும். ஸோ பிராமணன் ஆகிறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. பிராமண நிலைக்கு வைக்கிறது ஆன்மீகத்துக்கு உகந்ததுங்கிறத நாட்டிக்கு அந்த நிலைக்கு வரும். இந்த நாளில் ரொம்ப சாத்வீகம் ஆனது பிராமணர். அந்த நிலை வந்து
ஆன்மீகத்துக்கு உகந்த நிலைங்கிற நேட்டிக்கும் பிரபுஜி. அந்த நிலைக்கு நமக்கு வர்றதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்றார். ஸோ அது உறுதியாக பண்ணணுன்றார். எல்லாருமே மேல்நிலைக்கு வரணுன்றார். அப்படி பண்ணினாதான் இது. ஆனால் அந்த நிலை, அதாவது இந்த நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த நிலைக்கு வர்றதுக்கு உண்டான ட்ரைனிங்கு, ஆனால் நோக்கம் இந்த நிலை இல்லை. ஒரு தடவை நம்ம பிரபுபாதர் இருக்கார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பிரபுபாதருடைய குரு. அவர் போய் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பார். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்டேஷன். ஒரு பிராமணாஸ், ஒரு அதாவது கேஸ்ட் பிராமணாஸ், அதாவது அவங்க பிறப்பால் பிராமணர்கள் அப்படிங்கிறவங்களுடைய சங்கம், அந்த இடத்துல போய் ஒரு கிளாஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அவர் போய் என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கோட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு பேசுகிறார். அப்படி பேசிட்டு முதல் ஹாஃப் ஆஃப் த ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் ஹாஃப் என்ன பண்ணுறாருன்னா, பிராமணர்கள் நினைக்கிறதே தப்பு, வைஷ்ணவர்கள்ங்கிறத அதை விட உயர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் அப்படியே தூக்கி அப்படியே வைஷ்ணவர்களை அதுக்கு மேலே, அதாவது யார் பிறப்புக்கு மேலே இருக்கிறது வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவர்கள் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படிங்கிறது அப்படியே சொல்கிறார். கொட்டேஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கொட்டேஷன் கொடுக்குறாரு. பரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு சொன்னால் பரத்வாஜர் பிராமணரே இல்லை, அப்புறம் எப்படி பரத்வாஜர் கோத்திரத்தில் இருக்கிறவங்க பிராமணர் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி போகிறார். அப்புறம் நம்மளுடைய இவர் யார் வந்து சத்ரியாலிருந்து பிராமணர் ஆனார், விஸ்வாமித்திரர், கரெக்டுங்களா? ஸோ அப்போது விஸ்வாமித்திரர் சைடு விஸ்வகர்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ விஸ்வாமித்திரரை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அந்த லீனியேஜ் வந்து ஒரு பிராமணர்கள் அப்படின்னு இருக்காங்க. விஸ்வாமித்திரரே பிராமணர் இல்லை, பிறக்கல. அவரே பல தவங்கள் பண்ணி தான் பிராமணர் ஆனார். அப்போது விஸ்வாமித்திரர் குலத்தில் பிறக்கிறவங்களே எப்படி பிராமணர் ஆவீங்க? இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டவே ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். உடனே என்ன பண்ணான்னா, ஏன்னா இந்த காலத்தோட அந்த காலத்தில் வந்து ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை கொல்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நடந்தது, உண்மையாகவே நடந்தது. அவரை கொல்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு புரட்சி பண்ணார். நமக்கு இதெல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் மாதிரி கிடைக்கும். ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து இது பண்ணாங்க. ஆனால் அந்த போலீஸ் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய சன்னியாசி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, அதனால் உங்களை கொல்றதுங்கிறது என்னால் முடியாது, அதனால் நான் உங்ககிட்ட நேராக வந்து சொல்லிடுறேன்றாரு. இதை பிரபுபாதருடைய பயோகிராஃபியில் வந்து அவருடைய குரு பிரபுபாதருக்கு சொல்லியிருக்கார். ஸோ நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஞ்சர் நிறையா இருக்குது. நம்ம இதெல்லாம் ரொம்ப சத்தமாக சொன்னோம்னாவே அரசியலிருந்து பல விஷயங்கள் இதுகளை வச்சு தான் நடந்துட்டு இருக்குது, இந்த பிரிவுகளை வச்சு தான் நடத்திட்டு இருக்குங்க. இது வந்து பேசவே ஷேக் பண்ணுற விஷயங்கள் நம்ம பேசுறதெல்லாம். ஆனால் ப்ராப்பர் எழுதுற தைரியமா ஜாதி எப்போ வந்து ஜாதி நிறைய ஜாதி இது எல்லாமே கூட்டங்கள். ஒவ்வொரு லேண்டில் வாழ்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒவ்வொன்றா சேர்ந்து பிரிவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கர்மங்கள் அவங்கவுங்க தொழில், இப்போ எப்படி வந்து இன்ஜினியர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆகிக்கிறாங்க. இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் படிக்கிறவங்க இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, கரெக்டுங்களா? இப்போ டாக்டர் பொண்ணுன்னா டாக்டர் பையனை தான் தேடுவாங்க, லாயர் பொண்ணுன்னா லாயர் பொண்ணு தான் தேடுவாங்க. ஏன்? அப்போ தான் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். ரெண்டு பேருமே ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து பண்ணுறது ரொம்ப கம்மி. அப்போ தொழில் சார்ந்து இருக்கும்போது பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மக்கள் பிரிவாக தான் குட்டி குட்டியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அங்கங்கே இருக்கிறவங்க அதுக்குள்ளேயே ஒவ்வொரு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது தொழில் தாங்க. தொழிலில் செஞ்சுட்டு இருந்தது அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் எப்படி அரசியல்னு வருதோ அதுக்கப்புறம் நாங்கள் மேலே கீழே கட்டுப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் அதிக கூட்டங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உலக லெவலில் ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்களுக்குள்ள சண்டை வந்து பல காலமாக நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற ஹிஸ்ட்ரி வரலாறு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்ததுலேருந்து தான் இருக்குது. 2000 இப்போ தான் 2025ன்னு சொல்கிறோன்னா ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ இப்போ ஏசு கிறிஸ்துக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாருமே பிரிஞ்சு இருந்தாங்க. கிறிஸ்டியானிட்டியை ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க எல்லாத்துக்கும். அது எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா ஜூலியஸ் சொல்கிறார், ஸ்டேட் கவர்னன்ஸ்க்காக. அதாவது
ஒவ்வொரு இதையும் நம்ம கவர்னன்ஸ் அப்படின்னா எடுத்து ஆட்சி புரியறதுக்காகத்தான் இந்த பரப்புறதுக்கே ஆரம்பித்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த சர்ச்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சர்ச்சுகள் தான் வந்து உலகளவில் எல்லாத்தையுமே எப்படி சாதுக்கள்னு சொல்கிறாங்களா, பிராமணர்கள்னு ஒரு வகையில் சொல்லிக்கலாம் ஓகேங்களா, பௌதிகமான எண்ணங்கள் இருக்கிற பிராமணர்கள்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சேஜஸ் மாதிரி இருக்கிறவங்க, கோயில்களில் இருக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க மொத்த உலகத்தையும் ஆட்சி புரியணும்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, என்னடா இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம், நம்ம தான் மிலிட்ரி தான் நம்ம இது பண்ணணும், நீங்கள் சாதுக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சர்ச்சுகளை கம்மி பண்ணிவிட்டு மிலிட்ரி வந்து ஃபுல்லாக நாங்கள் தான் ஆட்சி புரியணும்னு சொல்லுவாங்க. இதுதான் சர்வாதிகாரம். நம்ம ஹிட்லர், முசோலினி பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம். அவங்கெல்லாம் மிலிட்ரி பவரை வச்சு ரூல் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் சத்திரிகள் மாதிரி. நம்ம அதாவது திரிக்கப்பட்ட உலக விஷயங்கள் நேராக இல்லை, ஆனால் திரித்து எப்படி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ சத்திரியர்கள் எல்லாம் நாங்கள் தான் டாப்புன்னு சொல்லிட்டு ரூல் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வர்றாங்க யார், இந்த வைஷ்யர்கள்னு சொல்கிறாங்கல்லாம், நம்ம தான் இவங்களுக்கு காசு கொடுக்குறோம் இந்த எல்லா பொருள்கள் செய்கிறதுக்கு, அதுக்கு இதுக்கு, இந்த மிலிட்ரியில் இருக்கிற ஏவுகணை செய்கிறது அது இதுங்கிறதுக்கு எல்லாமே நம்ம தான் காசு கொடுக்குறோம். அப்போ நாம தானே ரூல் பண்ணணும். சர்வாதிகாரத்தை தூக்கி சாப்பிட்றது யாருன்னா கேபிட்டலிசம். இப்படி தான் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. கேபிட்டலிசம்னு வந்துட்டு முதலாளித்துவம் அப்படின்ட்டு முதலாளிகள் தான் மொத்தம் ஆட்சி புரியணும், இவங்களுக்கு காசு கொடுக்குறதே நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளித்துவம் வந்து என்ன பண்ணுது, மிலிட்ரியை தூக்குது, காசு கொடுக்குறது எல்லாத்தையும் கட் பண்ணுது, நாங்கள் தான் ஆட்சி புரிவோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தான் பண்ணுவேன்றாங்க. ஸோ அப்போ முதலாளித்துவத்துக்கு அடுத்தது கேபிட்டலிசத்துக்கு அப்புறமேல் பெருசாக வெடிச்சதுன்னா கம்யூனிசம். நாங்கள் தான் வேலை செய்கிறோம், இந்த முதலாளிகள்லாம் முதலைகள் மாதிரி இவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யூனியன் லேபர் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு கேபிட்டலிசத்துக்கு கூட நல்லா சண்டை போடுறது கம்யூனிசம், லேபர் யூனியன்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ கூட யூரோப்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் லேபர் யூனியன்ஸ் இருக்காங்க. இந்தியா மாதிரிலாம் இல்லை. இந்தியா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம், உங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கே அனுப்பிச்சுட்றலாம். இன்றைக்குமே நீங்கள் யூரோப்பில் வேலை இல்லை உங்களை அனுப்பணுன்னா 3 மாதம் அவங்கள வச்சு லேபர் யூனியனோட பேசி அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு லேபரை வெளியே அனுப்ப முடியாது. நிறைய பக்கம் இருக்குங்க. அந்த மாதிரி லேபர் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கேபிட்டலிசத்தை விட தூக்கி சாப்பிடும் கம்யூனிசம்னு சொல்லிட்டு. இந்த 4 பிரிவுகளுக்கு இருக்கிற பௌதீகமான 4 பிரிவுகளுக்குள்ள பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இயற்கையாக தான். ஆஸ் லாங் ஆஸ் அவங்க பௌதீகத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிற வரைக்கும். ஆனால் இது ஆன்மீகமாக அவங்க எப்போ இந்த 4மே நான் இல்லை, நான் வந்து யார், நம்மளுடைய நோக்கம் வந்து பிராமண ஆகிறது இல்லை. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா கோபி பர்த்து பதக்கமலையோர் தாச தாசானு தாசா, பகவானுக்கு சேவை செய்கிறவர்களுடைய சேவகன் ஆகணுங்கிறது தான் நம்மளுடையது. அப்போது பக்தர்கள் என்ன இந்த ஆசிரமத்துக்குள்ளே வருவாங்கன்னா, நம்ம பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்குள்ள என்னென்னா தெய்வீ வர்ணாசிரமம்னு சொல்லுவாங்க. கிளாஸ் கொடுக்கறதுனால கொடுப்பாங்க, பிராமணர் வேலை, டீச்சர் வேலை, சத்திரியர் வேலையாக போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணுங்கனாலும் இல்லை, டெம்பிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால போய் ரத யாத்திரை ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அதையும் பண்ணுவாங்க. டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வைஷ்யர்களோட வேலையும் பண்ணுவாங்க. பாத்திரங்களை வருது, கூட்டுறது, பெருக்கிறது, எது வேணாலும் பண்ணுவாங்க. பகவானுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுதான் பக்தன். எந்த விதமான இதுக்குள்ளேயும் வரல. சர்வதர்மான் பரித்தியச்சங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. வேற ஏதாவது ஜீவாத்மா ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரம்மத்தை உணராத நிலையில தானே ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனித்தனியாக இருக்கும். பிரம்மங்கிறது ஒன்று அப்படிங்கிற இல்லை, ஒன்றரை கலக்கிறதுங்கிறது தவறான புரிதல். நீங்கள் ஜீவாத்மாக்கள் என்றுமே தனித்துவம் வாங்குதவங்க தான், சரிங்களா? இப்போ வந்து குலாப் ஜாமுன் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு. குலாப் ஜாமுன் ஒன்று தனித்தனி குலாப் ஜாமுனாக தான் இருக்குது. எல்லாத்துலேருந்து ஒரே ஸ்மெல் வரும். அதனால் எல்லா குலாப் ஜாமுன் ஒரே குலாப் ஜாமுன் சொல்ல முடியாது, தனித்தனியாக இருக்குது. ரொம்ப புரிஞ்சுக்கிறது, ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஜீவாத்மா ஒவ்வொருத்தருக்கும் பகவானோட தனி விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது எப்போவுமே ஒன்று கலக்காது. சூரியன்கிட்டருந்து வர்ற ஒளி அதில் வந்து கொஞ்சம் மாய தோற்றம் தான் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நினைக்கிறது. பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்றரை கலக்கிறதுங்கிறது அல்ல. பிரம்மங்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறதுங்கிறது அர்த்தம். இறைவனுடைய சக்திகள் எங்கும் நிறைந்திருக்கிறதுங்கிறத பிரம்மத்தோட நோக்கம். அப்போது எங்கும் இறைவன் இருக்கிறார், அவருடைய வியாபகம் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது தான் பிரம்மம்.
இந்த பிரம்மங்கிற வார்த்தை. ஜீவாத்மாக்கள் எப்பவுமே தனியே, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனி, அவர் தனித்துவம் வாய்ந்தவர். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை. ஒவ்வொருத்தர் கூடயும் பகவான் தனியா பரமாத்மாவா இருக்கிறார். எறும்பா இருந்தாலும் தனியா இருக்கிறார். பரமாத்மாவை நீங்க கரெக்டா யோசிச்சீங்கன்னா தான் பிரம்மம் தெளிவா புரியும். பிரம்மம் எல்லாம் கடவுள் ஒண்ணுன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் கூட எதுக்கு தனியா பகவான் வர்றாரு? அத்வைங்கிறது முற்றிலும் தவறானது, முற்றிலும் தவறானது அத்வைத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா எதுக்காக அத்வைத்தம் சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு புரிதல் கொண்டு வர்றதுக்கு, அந்த மாதிரி ஈர்ப்புடைய பக்தர்கள், அந்த மாதிரி ஈர்ப்புடைய ஜீவாத்மாக்களை கவர்றதுக்காக ஆதிசங்கரர் செய்த ஒரு மகத்துவமான சேவை அத்வைத்தத்தை பிரச்சாரம் பண்ணது. ஆனா அத்வைத்தம் வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரம்மன் நிலையே முழுமையான உணர்தல் இல்லாத நிலை தான். பிரம்மன் நிலைக்கு போனாலே முழுமையான உணர்தல் கிடையாது, பூரணமான உணர்வு இல்லை, பூரணம் இல்லை, பூரணம்ங்கிறது இல்லை. நம்ம சொன்ன மாதிரி சூரிய தேவன், சூரிய கிரகம், சூரிய ஒளி. சூரிய ஒளிங்கிறது சூரியனோட பூரணத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை, ஆனா சூரியனுடைய தன்மையை புரிஞ்சுக்கலாம். சூரியன் சூடாதான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சூரியன் குளிரா இருக்கும் நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? சூரியனோட ஒரு தன்மை, அது ஒரு தன்மை, ஆனா பூரணமான தன்மை அல்ல. இதுதான் பாயிண்ட். வேற ஏதாவது மந்திரங்கள் சொல்றது சொன்னீங்க, ஒரு நாளைக்கு ஒரு சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க. இப்போ அன்னைக்கு ஃபுல் டே இருக்குது. நேற்று எனக்கு ஒன்று தான் பண்ணேன். இப்போ நாளைக்கு மண்டே அன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது, நாங்கள் டியூட்டி போனது தான் இன்னைக்கு ஒன்னே பண்ணி நிறுத்திக்கலாங்களா, நாளைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை அன்னைக்கு நிறைய பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் சொன்னது இடம் பொருள் ஏவல்னு சொல்லிட்டு. எனக்கு அதிகமாக பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு வேலைங்கிறது நிறையா இருக்குது. அப்போது எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறது எல்லாத்தையும் நான் ஜபம் பண்ணுவேன். ஆனால் வேலை இருக்கும்போது என்னால் பண்ண முடியலை, எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது, முடியலை. அது ஓகே. சில சமயம் மனதுனால எனக்கு ஒரே மாதிரி தான் எல்லா நாளுமே இருக்குது. ஒரு நாள் எனக்கு பண்ணுவேன் மூடு இருந்ததுன்னா, ஒரு நாள் பண்ண மாட்டேன், எனக்கு மூடு இல்லை, அது வேற. எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது, முடியலை. அப்போது டைம் இருக்கும்போது நீங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். டைம் இருக்கும்போது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குவார். ஒருத்தர் எப்படி ஒரு அடி நீங்கள் பகவான் நோக்கி வச்சிங்கன்னா அவர் 1000 அடி உங்களை நோக்கி வருவார்ன்றார். நம்ம ஒரு அடி வைக்க வைக்க அப்படி தான் நிறைய பக்தர்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. மன மாற்றம் இயற்கையாக நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை பகவான் உருவாக்கி கொடுப்பார். உங்களுக்கு நேரம் காலம் இது எல்லாத்தையுமே கொடுப்பார். அப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாரும், நிறைய பேர் 16 மாலை ஜபம் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு மாலையில் தான் ஆரம்பித்தாங்க. திடீர்னு யாராவது எடுத்தோன்னே பிறந்ததுலேருந்து 16 மாலை ஜபம் பண்ணுறது யாருமே இல்லை. நாங்கள் ஜபம் பண்ணும்போது கூட 16 மாலையில் என் வாழ்க்கையில் ஜபமே பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் உறுதியாக நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலு உங்களுக்கு ஓ இது நல்லா இருக்கே, பிரபுபாதருடைய வார்த்தைகள் இவ்வளோ அழகாக இருக்கே, இப்போ பிரபுபாதருடைய சீடனானா நான் எப்படி இருக்கும், இப்போ பிரபுபாதரோட சொன்ன வார்த்தையை நான் பின்பற்றினா எப்படி இருக்கணுங்கிற ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்போ உங்களுடைய பார்வை, சரி எனக்கு டைம் காலையில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சுன்னா இது இருக்கே. இப்போ சம்டைம்ஸ் குழந்தைகள்லாம் சினிமா பார்க்கும்போது தூங்குன்னு சொன்னால் கூட தூங்க மாட்டாங்க, சினிமா பார்த்துட்டே இருப்பாங்க. தூங்கு, விளையாடும் போது அதே மாதிரி தான் தூங்கு தூங்குன்னு அடம் பிடிப்பாங்க, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தூக்கம் கூட நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம கொஞ்சம் ஜபம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பகவானோட நாமத்தில் கொஞ்சம் நமக்கு சுவை கிடைக்கும். இது டைம் வேஸ்ட், நமக்கு அந்த புத்தியும் கொடுப்பார் பகவான். இந்தந்த நேரம் பாரு உங்களுக்கு இருக்குது, ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய தெரிஞ்ச ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஹோம்ஒர்க் எல்லாம் காலேஜில் எழுதிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இங்கே வந்தால் நம்ம பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், நிறைய வேலை இருக்குங்கிற நேரத்துக்கு இன்டர்வெல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. ஒரு டைம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, சும்மா கதை பேசுறது அது இது எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வேலை செய்வாங்க. நடுவில் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் ஃபுல்லாக பக்தியில் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மனம் மாறும். 16 மாலை பண்ணுறதுங்கிறது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோம் இல்லைங்க, அந்த டைம் தான்.
டெய்லி சினிமா பார்க்குறவங்க இருக்கும்போது டெய்லி ஜபம் பண்ணுறவங்க ஏன் இருக்கக்கூடாது? கரெக்ட். கரெக்டு தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் டெய்லி 2.5 மணி நேரம் சீரியல் பார்க்கும்போது வீட்டில் சாயங்காலம் 6 மணிலிருந்து, ஏன்னா எங்களோட வீட்லேயும் கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் 9:30 10 மணி வரைக்கும் போடுது. கரெக்டுங்களா இல்லையா? கரெக்டுங்க. அப்போது 6:30 மணிலிருந்து 10 மணி நேரம் 3.5 மணி நேரம். இல்லை, கரெக்டாக கால்குலேஷன் பண்ணால் அந்த 2.5 மணி நேரம் தாங்க ஒரு சினிமா பார்க்குற டைம் தாங்க. அதான் சொல்லுவோம், சினிமாவோட சீரியல் நிறைய பேருக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடியும். அது இன்னும் டைம் மிச்சம். ஸோ அதனால் சீரியல் 3 மணி நேரம் பார்க்கும்போது ஏன் பக்தி 3 மணி நேரம் பண்ண முடியாது? முடியும். கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத்.